தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் பட்டாசு விற்பனை களை கட்டியுள்ள நிலையில் பட்டாசு கடைகளுக்கு உரிமம் வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பட்டாசு கடைகளின் விற்பனை குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றியும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். தித்திக்கும் தீபாவளி என்றாலே சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் மனதிலும் நிற்பது வண்ண வண்ண பட்டாசுகள் தான். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பட்டாசு கடைகளில் விற்பனை களை கட்டி உள்ளது. வழக்கம் போல் இந்த ஆண்டும் விருமாண்டி, ரோபோ போன்ற பெயர்களில் பட்டாசு பிரியர்களுக்கு புதிய வரவுகள் வந்துள்ளன. மேலும் வானில் வெடிக்கும் வண்ண வெடிகளும் அதிக அளவில் விற்பனையாகி வருவதாகவும் பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடிக்குமாறும் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் பட்டாசு கடை உரிமையாளர் மணி. ஒவ்வொரு ஆண்டும் விற்பனைகள் கூட்டிகிட்டு தான் இருக்குது. அவங்களும் எல்லாம் பாதுகாப்பாக தான் பட்டாசை வெடிக்கணும். எல்லாருமே எல்லா பாக்ஸ்லையுமே கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்கள். இப்போ எல்லாமே பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. தீயணைப்புத்துறை, காவல்துறை எல்லாமே பண்ணுறாங்க. நெல்லை மாவட்டத்தில் தற்போது வரை 58 பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் பட்டாசு கடை வைப்பதற்கு அனுமதி கேட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாநகர் பகுதியில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு காவல்துறை சார்பில் வழங்கப்பட்ட அனுமதியில் முறைகேடுகள் நடப்பதாகவும், விபத்துக்களை தவிர்க்க காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் பட்டாசு கடைகளை முறையாக ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கூறுகிறார் வழக்கறிஞர் பிரம்மா. எந்த இடத்தில் வெடிக்கடை அமைக்கப்படுகிறதோ அந்த இடத்தை ஆய்வு செய்து, அதுவும் ஆர்ம்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் கீழ் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னர் தான் இவர்கள் வெடிக்கடை அமைப்பதற்கு தடையில்லா சான்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த உத்தரவை வெடிக்கடை அமைப்பதற்கு அனுமதி வழங்குகிறார். இது குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, நெல்லை மாநகர பகுதியில் பட்டாசு கடைகளை நடத்தும் வியாபாரிகள் கண்டிப்பாக தீயணைப்பு நிலையத்தின் தடையில்லா சான்று பெற்றிருக்க வேண்டும் என்றும், பட்டாசு கடையை குடோனாக மாற்றக்கூடாது என்றும் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவித்தனர். இந்த பட்டாசு கடைகளில் தொடர்ந்து பாதுகாப்புகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுவது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றார் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் சரவணபாபு. விபத்தில்லா தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்கள் அனைத்து இடங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் தீபாவளி நேரத்தில் ஏற்படும் தீ விபத்துகளிலிருந்து தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை விழிப்புணர்வாக நாங்கள் மாவட்டம் முழுவதும் நடத்தி வருகிறோம். பட்டாசு தொடர்பான விதிகளை மீறக்கூடாது என்றும், இதனை மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெல்லை மாநகர காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் சுடலைக்குமார்.